வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா, ஒரு அரசியல பத்தி தான் சில ஒரு கற்பனையா, அதாவது இப்ப நடக்கக்கூடிய அரசியலையும் இன்னும் சில சில வருஷங்கள், ஒரு 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு இப்படி நடந்தா, இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆனா நான் இப்ப சொல்ற விஷயம் 100க்கு 99% வந்து நடக்க போறதில்ல. நான் இத ஒரு கற்பனையா தான் சொல்றேன். சரிங்களா? அது அரசியல பத்தி. அப்போ ஆ அதுல என்னங்கிறத நீங்க மக்கள் இதுல ஒரு கமாண்ட் சொல்லுங்க. சரிங்களா? என்னன்னா, இப்ப சார் வந்து 27 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு, ம் அவர் வந்து சில சில மாவட்டங்களுக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ணி, ரொம்பயும் எல்லா தொகுதிக்கும் போகாம இருந்து, ஆனா 108 தொகுதி செவிச்சுட்டு இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அவருடைய நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சார் அவர்களுடைய ஆட்சி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது போய்கிட்டு இருக்கு. ஒரு சில கற்பனை, அதாவது ஒரு ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம அஜித் சார், ஏன்னா மேக்சிமம் நான் வந்து அஜித் ஃபேன். அஜித்துடைய அவருடைய ரசிகர் நான். சும்மா அவருடைய படங்கள்லாம் சொல்ல பார்த்துருக்கிறேன். போகும்போது எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு சின்ன கற்பனை தவிர, இப்பவும் சொல்றேன் 100க்கு 99% நடக்காது. பிளஸ் நடக்கணும்னு ஒரு விதி இருந்தால் 1% இருக்கு. சரிங்களா? அப்போ அஜித் சார் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அவருடைய ஏதோ ஒண்ணு அவர் ஒரு கொள்கையை வச்சு அவருடைய ரசிகர்களை மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்த்து அவர் கூப்பிட்டா திரும்ப வருவாங்க. அஜித் சார் வந்து கூப்பிட்டாருன்னா திரும்ப அத்தனை ரசிகர்களும் ஒண்ணு சேருவாங்க. கம்பல்சரி. அது மாற்றமே இருக்காது. சரிங்களா? அப்போ அவரு கூடிய அறிமுகப்படுத்தி, ஆனா ஒண்ணே ஒண்ணு, விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் இது ஒரு வித்தியாசம். என்னன்னா, விஜய் சார் வந்து அவருடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாது எப்பயுமே. ஆனா அஜித் சார் வந்து ஒரு பார்வை பார்த்தா மட்டும் போதும். ஒரே ஒரு பார்வை எவ்வளவு கூச்சல் போட்டு இருந்தாலும் அப்படியே அடங்கிடுவாங்க. ஏன்னா அவருடைய தன்மை அப்படி, அவருடைய ரசிகர்கள் அப்படி. இது வந்து நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குது. அவரு தன்னுடைய ரசிகருடைய நலனுக்காண்டி அவரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு அற்புதமான மனிதர். திரையுலகத்தை சொல்றாங்க, நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது கிடையாது. இப்ப இருந்தாலும் பிடிக்கும். ஆனா சொல்றத வச்சுதான் நம்ம சொல்றோம். அவ்வளவு அற்புதமான மனிதர். அற்புதமான சொல்றதை வச்சு சொல்றதை விட அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கு. தன்னுடைய ரசிகர்களை எந்த இடத்துலயும் நமக்கு நம்மளுடைய சுயநலத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடாது. நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருந்தா அவங்க ரசிகருக்குள்ள சண்டை வருது அப்படின்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலாக யாருமே செய்யாத ஒரு செயல் ஒண்ணு இருக்கு. அது அஜித் சார் தான் செஞ்சாங்க. ரசிகர் மன்றத்தை கலைச்சது. ஆனா அவர் நினைச்சாலும் இப்ப திரும்பவும் அந்த ரசிகர்களை திரும்ப கொண்டு வர முடியும். அந்த ரசிகர்களும் திரும்ப வருவாங்க. நான் என்னை சேர்த்து சொல்றேன். சரிங்களா? அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரு செயல்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் முதல்ல வந்து தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் கட்டுப்படுத்த அவரால் முடியும். அதே மாதிரி 2 என்னன்னா, விஜய் சார்ட்ட இப்போ இவர் சார் வந்து இப்ப ஆட்சி அமைச்சு போயிட்டு இருக்குது. அவருக்கு கீழ இருக்கிற அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ அவருடைய அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு வீடியோக்கள் வருது, செய்து அதை கூப்பிட்டு சத்தம் போடுறாரா, செய்யறாரா, இல்ல அதுக்குண்டான ஒரு ஒரு சில நிபந்தனைகளோ, இல்ல அவங்கள சத்தம் போட்டு இல்ல பதவி நீக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சத்தம் போடுறாரோ இல்லையோ தெரியாது. ஆனா அஜித் சாரு இந்த மாதிரி நிலைமையில அஜித் சார் இருந்தாருன்னா செய்வார். எப்படி செய்வார்? ஒண்ணு அந்த பதவியில இருந்து நீக்கி, இல்ல நீ இந்த இடத்துல தப்பு செய்யலன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வா அப்படிங்கிற அவரால சொல்ல முடியும். யாரு? அஜித் சாரால சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ இதுதான் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் உள்ள வித்தியாசம். இதுல நம்ம சினிமா துறையிலே வந்து அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் என்ன வித்தியாசம்னா,
விஜய் சார் வந்து ஒரு கதையை கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அது கதைய ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல அத அக்செப்ட் பண்ணி, அத ஓகே பண்ணி நடிக்க கால் ஷீட் குடுத்தாலும் சரி, ஒண்ணு பண்ணுவாரு. ஒரு 2 1/2 மணி நேரம் கதை ஒரு டைரக்டர் வந்து 2 1/2 மணி நேரம் கதை சொல்றாருன்னா, அது முழுமையா உட்கார்ந்து அவ்வளவு பொறுமையா கேட்பாப்லயாம் விஜய் சார். ஆனா கேட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகும்போது, டைரக்டர் என்ன சொல்றாரோ, அத செய்யக்கூடிய ஆள் வந்து விஜய் சார். அப்படியே ஆப்போசிட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி. அப்படியே ஆப்போசிட் அஜித் சார். அவர்ட்ட வந்து மேக்ஸிமம் நெறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டர்கள் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1 லைன் தான். 1 லைன் அல்லது 2 லைன் கதையோடைய ஒரு கருவ கருவ மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லுவாப்ல. சொல்லி முடிச்சுட்டு, இவ்வளதான் இதோட கதை இவ்வளதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு, ஓகே அப்படி சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு, அவரும் வந்து நெறைய கதைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா, பிடிச்சு போச்சுன்னா, அந்த கதையோட கருவ வந்து ஒரு 1 லைனோ, 2 லைனோ பிடிச்சு போச்சுன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே சொல்லுவாரு. டைரக்ட்டா ஆனா ஸ்பாட்ல போய் சில விஷயங்கள வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ற மாரி, அதாவது கேமரா, க்ரூ ஏதோ ஒண்ணு அவரும் வந்து கூட வேலை செய்யறதுக்கு உண்டான சாத்தியம். அப்போ இந்த கதை கேட்கிறதுலயும், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயும் போறதையும், அஜித் சாருக்கும், விஜய் சாருக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சாலும் அஜித் சார் கட்சி ஆரம்பிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய மென்டாலிட்டி இப்படித்தான் இருக்கும். அதே மாரி நெத்திக்கு நெத்தி பேசக்கூடிய ஆள். ஏன்னா, அந்த காலத்துல அப்பவே வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஒரு வீடியோ இப்பவும் இருக்குது அந்த வீடியோ இணையதளத்துல. அ கலைஞ கலைஞர் ஐயா அவருக்கு வந்து பாசத்தலைவன் பாராட்டு விழாவுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு பேசியிருப்பாங்க. ஆனா, அதே மேடையில சூர்யா சாரும், விஜய் சாரும் இருப்பாங்க. விஜய் சார் 2 பேருமே கலைஞர் சார வந்து பாராட்டி பேசியிருப்பாங்க. அஜித் சாரும் பாராட்டியிருப்பாரு. அதுல வந்து என்னன்னா, அவரு கலைஞர் ஐயாவுக்கு உள்ள குறைகள வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. நேருக்கு நேரா சொல்லியிருப்பாரு. அப்ப அதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும்? எவ்வளவு தைரியம் வேணும்? இப்ப உள்ள அ முதலமைச்சர் ஐயா விஜய் சார் அவருடைய சொல்றாங்க. எவ்வளவு துணிச்சல் வேணும் அரசியலுக்கு வர்றதுக்கு, வைக்கிறதுக்கு. ஆனா, அவ்வளவு பெரிய ஆளுமைய எதிர்த்து ஒரு பிரச்சனைய நேருக்கு நேரா அவர் கீழ இருக்கும்போது மேடையில மேடை மேலேயே அவர் வந்து கலைஞர் ஐயா மேல குற்றச்சாட்டு, அதாவது குற்றச்சாட்டுன்னா இந்த மாரி செய்றாங்க. அத நீங்க கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவ்வளவு ஒரு தைரியம், ஒரு வேலை எடுத்தா அது கடைசி வரைக்கும் அது என்ன இருக்குங்கிறத முடிக்கிற ஒரு திறமை அஜித் சார்ட்ட. எந்த வேலையா இருக்கட்டும். அவர் வந்து நடிப்புல, கார் ரேஸ்ல, துப்பாக்கி சுடுறதுல, அப்போ ஒரு வேலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அத அலசி, ஆராய்ஞ்சு அதுக்குள்ள என்னென்ன தப்புகள் நடக்குது அப்படிங்கிறத வந்து அவரு நல்லா யோசிச்சு பண்றாரு. இது சும்மா ஒரு கற்பனை தான். ஒரு வராரு வரலங்கிறதுங்கிறத விட, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு ஒரு சப்போஸ் அந்த ஒரு 199% வர்றது கிடையாது. ஏன்னா அவருடைய மென்டாலிட்டி வந்து வேற மாரி. பஸ் 1% விதியோட விளையாட்டு. இப்ப விஜய் சார் வந்து இந்த தேர்தல்ல ஜெயிப்பார்ன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. அவருக்கே சர்ப்ரைஸா இருந்திருக்கும். யாருக்கு? விஜய் சாருக்கு. அப்போ கால சுழற்சி வந்து மாத்தி அமைச்சிருக்கு. நம்ம காலங்கள் வந்து மாத்தி அமைச்சிருக்கு. ஒரு சில விஷயங்கள். அப்போ இந்த 1% வந்து மாத்தாதுங்கிறது என்ன நிச்சயம் அப்படிங்கிறது தான். அது சின்ன ஒரு கற்பனையா தான் நான். இத வந்து எனக்கு எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆ திரையிலும் சரி 2 பேரும் நல்ல நண்பர்கள். நல்லா படத்து மூலமா நல்ல போட்டியாளர்கள். அதே மாரி அரசியல்லயும் நல்ல ஒரு போட்டியாளர்களா இருந்தா, மக்களுக்கு எப்பயுமே வந்து மக்களுக்கு சேவை செய்றதுல வந்து ஒரு போட்டி இருக்கும். போட்டி இருந்தா மட்டும் தான், அது மக்களுக்கு நல்ல விஷயங்கள போய் சேரும். மக்களுக்கு இப்ப வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த ஸ்டேட் எடுத்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. அது பின்னோக்கி செல்லக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு போட்டி வேணும். போட்டி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இத சொல்றதுக்காண்டி தான் இந்த பதிவே நான் போடுறேன். இது சாத்தியமா? நெறைய பேர் சொல்லுவீங்க.
தெரியல. எனக்கும் தெரியல. ஸோ ஒரு எனக்கு தோணுனத நான் சொல்றேனே தவிர, மத்தபடி இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத சொல்ற அளவுக்குலாம் நான் அதுக்காண்டி சோசியமும் பார்க்கல. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. தோணுனத சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். உங்களுக்கு தோன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? வேற என்ன சொல்ல? இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். நன்றி.